கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான மீனராசி நேயர்களே, ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் உட்காந்துருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் 2ஆம் அதிபதியும் யோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ சனி பகவானுடைய பார்வையில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் ஆரம்பத்திலே ஜூலை 16 வரைக்கும் 6ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அப்போ எதிரிகளை நினச்சி சின்ன சின்ன கவலைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி ஒரே தொல்லையாக இருக்கே, ஒரே தொந்தரவாக கொடுத்துக்கிறதுக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்குமே அங்கே ஒரு போட்டி உருவாகும். அங்கே ஒரு எதிரி இருப்பான். சில பேர் உங்களை வதந்திகளை பேச வைப்பாங்க, சில பேர் உங்களை நெகட்டிவாக பேசுவாங்க. எல்லாமே ஜூலை 16 வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஜூலை 16க்கு அப்புறம் பாருங்கள், அப்படியே உங்களை பிடிக்காதவங்க கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜூலை ஏற்கனவே ஆல்ரெடி பாருங்கள், குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியே பாருங்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு ராசியை மட்டுமா பார்க்குறாரு, ராசிக்குரிய 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசியையும் பார்க்குறாரு, அது உச்சபலத்தோடு பார்க்குறாரு. அப்போ இந்த 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்றார். அப்போ அங்கே தான் பாருங்கள் உங்களுக்கு கஜகேஜரி யோகம் சொல்லக்கூடிய யானை பலம் உருவாகுது. எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று போராடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதும் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ட்ராவலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை 16 வரைக்கும் நீங்கள் ட்ராவலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ட்ராவலில் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மீனராசியில் பிறந்த பெண்கள் வந்து வீட்டில் சமையல் அறையில் சமையல் பண்ணுறப்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்குது. ஏன்னா மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது உங்களுக்கு. அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தவிர்த்துடணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு உங்களுடைய அசையா சொத்துக்கள், ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கி, அந்த இடத்த வந்து எப்போ விற்றா தான் எனக்கு ஒரு கடன் அடைக்க முடியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துலேயே வந்து இந்த ஜூலை மாதத்துலேயே 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, ஒரு இப்போ பள்ளியில் படிப்பை முடிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு போகிறதுக்கு, ஒரு கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே பாருங்கள் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அமைகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாடு படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ ஒரு வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுடைய 3 8 சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். மனசில் வந்து பாருங்கள் தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விரைய செலவுகள் இதன் மூலமாகவே ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்கணும், விலை உயர்ந்த பொருள் வாங்கணும் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பொருள் வந்து வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனசு எதுக்குடா அந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனசு வருத்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து தேவையானது அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இந்த ஜூலை 16க்கு அப்புறம் தர்ம சங்கடத்துக்கு நீங்கள் ஆளாகவே மாட்டீங்க. ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்த பெண்கள் இருக்கிற வீட்டில் அங்கே உள்ள வயது வந்த பெண்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது, நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்குது. இப்போ நீங்களே மீனராசிக்காரன் உங்களுடைய பிள்ளைகள் பெண் குழந்தைங்க தான் உங்களுடைய நடவடிக்கைகளையும் நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொண்டு வர, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜூலை மாதத்தில் இந்த 16ஆம் மாதம் முழுவதுமே நீங்கள் கண்காணிச்சா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அவங்க ராசியிலே பாருங்க 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். ராசினாலே போய் கடல் ராசியில் நீர் ராசியில் இருக்கிறனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பாருங்கள் ஒரு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானவர் வந்து எதிரிகளுடைய வலு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தூக்கத்தை வந்து ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். தூக்கத்தை குறைப்பார், தூங்க விட மாட்டார். தூங்குறப்ப தான் தேவையில்லாத சிந்தனைகள், கவலைகள், பலவிதமான ஒரு பிரச்சனைகளை வந்து மனசுக்குள்ள வந்து உட்காரும். அப்போ தூக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால உடல் அசதி, சோர்வு எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக முதலீடு போட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டாம். அதற்கு ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கு தான் மூலதனமாக போட்டிங்கன்னா இன்னொருத்தவங்க யாராவது உங்களுடைய நண்பர்களோ யாரோ உறவினர்களோ வந்து பணம் முதல் போட்டால் நீங்கள் தொழில் பண்ணிக்கலாம். மற்ற விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே பார்க்கக்கூடிய எங்கள் தொழிலை மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து போதும். அதுவே நல்ல அமைப்பாகத்தான் இருக்கும். இப்போ ஜூலை 16க்கு அப்புறம்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஒரு புதியதாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 16க்கு அப்புறம் நிச்சயமாக நல்ல இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே வேலைகள் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் உங்களுடைய கவனம் முழுக்க வந்து உங்களுடைய படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ தடைபெற்ற திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக பேச்சில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 2ஆம் இடத்துக்காரு சனி, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாய் மேலே படுறதுனால இந்த நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையானது நெருப்பு பொறி மாதிரி பறந்து உங்களை ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே ஆளாக்குறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ பேச்சுவார்த்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கவனமாக இருந்தாலும் மட்டும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கள் சிக்க மாட்டீங்க. நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் பெருமாள் கோவிலில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு பதங்கிழமை போய் ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து 5 மாவிளக்கு தீபமேற்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக
மீன ராசியான உங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவில் தான் இந்த கிரக நிலைகள் ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.